यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतः तद इतराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। ஜெய் ஸ்ரீமன் நாராயண். நம்ம பிரகலாதனை பற்றி பார்த்துட்டே வந்திருந்தோம். அவங்களோட குணங்களில் பற்றி பார்த்தோம். பிராமணன் கிட்ட அந்தனர்கிட்ட பக்தி, ஒழுக்கம் ஜாஸ்தி, வாய்மையே பேசுபவன், புலன் அடக்கியவன், எல்லா ஜீவராசிகளும் தன்னை மாதிரியே நினைக்கிறவங்கெல்லாம் நம்ம பார்த்தோம். டவுன் டு எர்த்தாக இருப்பார் அப்படின்லாம் பார்த்தோம். கடுமையான துன்பங்களையும் கொஞ்சம் கூட வருத்த மாட்டான். இன்ப துன்பங்களை பற்றி எவ்வளவோ இருந்தால் கூட எல்லாம் பொய் தான் அப்படின்னு நினச்சவன் பாருங்கள். இதுலேயும் வாத்சல்யமே இல்லாதவன். பெருமாள் அப்படியே மனசை அப்படியே அடக்கினவன். அவரோட பெருமை எல்லை எட்டுறது இந்த குழந்தையோட பெருமை. அதுக்குதான் பெருமாள் வர அளவுக்கு இந்த குழந்தை எப்படி இருக்குது பாருங்கள். அதாவது பெருமாள் அவனை மடியில் ஏறி உட்காந்து ஆலிங்கனம் பண்ணுற மாதிரியே நினச்சிப்பானான். உட்காரும் போதும், சாப்பிடும் போதும், உறங்கும் போதும், நீர்த்தி சாப்பிடும் போதும், பேசும்போதும், எந்த சூழ்நிலையிலையும் உட்காடுறோம் சாப்பிட்றோம் அப்படின்ற உலகிய சிந்தனை எதுவுமே இல்லை. அப்படியே கண்ணை மூடிட்டு எல்லா குழந்தையும் அந்த வயசில் விளையாடும் இல்லையா, இது விளையாடாது. தனியாக உட்காந்துருமா ஜடம் மாதிரி. எல்லாரும் திட்டுவாலாம், என்னடா பைத்தியம் முடிச்சு போச்சா வாடாங்க. அப்படியே உட்காந்து அப்படியே பிரபஞ்சத்தையும் மறந்துருப்பாங்க. அது எந்த இடம், எந்த மாதிரி இடம் பாருங்க. அதுதான் சாதாரணமாக இப்போ ஆசிரமத்தில் போய் உட்காந்தா யாருக்கும் ஒன்றும் வித்தியாசமும் தெரியாது. அவன் ஆசிரமத்தில் இருக்கான், அசுன இடத்துல இருக்கான் இல்லையா. அப்பேற்பட்ட இடத்துல அப்படி உட்காந்துருக்கான். சில சமயம் பகவானே ஐயோ கத்துவார். என்ன பெருமாள் சரி போயிட்டாரான், அவர் விட்டு விம்பி அழுவானான். பல சமயம் பெருமாள் எதிராகவே நினச்சிரு ஆனந்தத்தில் துள்ளி சிரிப்பானான். தியானத்தில் அப்படியே மகிழ்ச்சி பொங்க உறக்க பாடுவானான். கண்ணில் தாலையா தண்ணி கொட்டுமா. சில சமயம் தொண்டை கிழிகிற மாதிரி சத்தமாக பாடுவானான். சில சமயம் உலகில் எதனா சொல்லுவாளான்னு வெக்கமே இல்லாத அன்பில் அப்படியே ஆனந்த கூத்தாடுவானா பாருங்கள். இதெல்லாம் பக்தியோட லட்சணங்கள் பாருங்கள். சில சமயத்தில் இந்த ஸ்பரிச சுகத்தில் அப்படியே மனசில் அப்படியே அனுபவிச்சு மைக்கூச்சரிஞ்சு அப்படியே பேசாத இருப்பானா. பகவானோட திருவடியில் அப்படியே மாறாத அன்பு. எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா. இதை படிக்கும்போது நமக்கே பக்தி வந்துடும் போல இருக்குது. வேறு எதையுமே வேண்ட மாட்டானா. இறை அடியவர்களின் இணக்கத்தாலே மட்டுமே பெற முடியுமா. இந்த பக்தி பாவனையால் அவன் மட்டுமா ஆனந்தத்தில் மூழ்கி தெளிக்கிறார்கள் சொல்லுங்கள். தீயோரோட பரிதாபத்துக்குரிய இருக்கும் பாமர மக்களையும் அவர் அந்த மாதிரி இருக்கிறவா அடிமை அமைதியாக கொள்ள இருப்பான். இந்த மாதிரி பாகவதர்களை அவள் மட்டும் சந்தோஷமாக இருப்பான். இவாளை பார்த்தாலே அடுத்த வாழ்க்கை அந்த வைப்ரேஷன் அவளும் சந்தோஷமாயிடுவா பாருங்க. பிரகலாத நாரத பராசர புண்டரீக வியாச அம்பரீஷ சுக சௌனக பீஷ்ம தால்பயான் ருக்மாங்கத் அர்ஜுன வசிஷ்ட விபீஷணாதின் புண்ணியானிமான் பரம பகவதான் ஸ்மராமி. பாருங்க, கார்த்தாலே இவாளேருந்து அதை ஸ்மரிக்கணுமா. சரி, முதல்ல நாரதர் தானே வரணும். பக்தினால நாரதர்னால தானே துருவன்லேருந்து பிரகலாதன்லேருந்து இன்னும் பல பேர் அந்த மோதிர வரலில் குட்டுப்பட்டவா தான் இன்றைக்கி பெரிய பெரிய மகான்களாகவும் ஆச்சாரியர்களும் இருக்கா. அப்பேற்பட்ட நாரதரை பின்னாடி தள்ளிட்டு தேவரிஷி பெருமாள் கிட்டே இருக்கிறவர், பெருமாள் நாமத்தையே சொல்கிறவர், பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சமானவர், பிரம்மாவோட மானச புத்திரர். இத்தனை குவாலிஃபிகேஷன் இருக்கிற நம்ம நாரதரை பின்னாடி தள்ளிடார் பிரகலாத சுவாமி. ஏன் அப்படின்னா சொல்லி கொடுத்தது கடாட்சம் என்னவோ நாரதரோட தான். ஆனால் அந்த பக்தி எப்படி ஓடி போயிடுதுன்னா குருவே மிஞ்சிட்டார் சிஷ்யர். குருவே தள்ளிவிட்டு சிஷ்யர் முன்னாடி வந்துட்டார்னா பக்தியில் என்னத்தை சொல்கிறது பாருங்கள். இதுதான் பக்தி லட்சணம் பாருங்கள். இப்படி இருக்கிறதுனால தான் அவர் நாரதரை பின்னாடி தள்ளி விட்டுட்டார். இந்த பக்தி நமக்கு வருமா? எத்தனை கோடி காலம் தபஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் பண்ணலாம், வழக்கம் போல் பிரார்த்தனை. பெருமாளே அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக, நம்ம பிரார்த்தனை உண்மையாக இருந்தால் நமக்கும் இந்த மாதிரி ஒரு பக்தி கண்டிப்பாக சித்திக்கும் அப்படிங்கிறது சந்தேகமாக இல்லை.
இந்த மாதிரி ஒரு பாகவதன் உண்டா, இந்த மாதிரி ஒரு பாக்கியம் பண்ணவன் உண்டா அப்படின்ட்டு எல்லாருமே பெரிய பெரிய தபஸ்விகள்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பக்தி. இரண்ய கசிப்பு பார்ப்பானா எவ்வளோ கோவம் வரும். ஏற்கனவே அவன் பொல்லாதவன், இப்படி ஒரு பையன் இருந்தால் அவனுக்கு எவ்வளோ கோவம் வரும். இவனை இன்னும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதன் எல்லாருமே ரொம்ப நல்லவன் சொன்னால் இது பாட்டில் உட்காந்துருக்கு, இது இன்னும் எங்கேயோ டவுட்டு, ராட்சச கோழி பையன் மாதிரி இல்லையே அப்படின்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் மனசுக்குள்ளே இவனை மட்டும் ஏதாவது பண்ணணும், இவனை வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சான். அதே மாதிரி சுக்கராச்சாரியரோட அங்கே ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சான். சுக்கராச்சாரியர் இல்லை. அப்போ பசங்க தான் சண்டன் அமர்கன் அப்படின்ற 2 பேரும் அரண்மனையிலேயே பக்கத்துலேயே பாடசாலை அமைச்சுட்டு இந்த மாதிரி பெருமா அது இவன் என்ன எழுதிக்கணும்னு அதை நீதி சாஸ்திரம்ன்றது நம்ம வேதம் கிடையாது. இரண்யகசிபு என்ன வேதம் சொல்கிறேன்னு அதுதானே, அது அவன் தான் தெய்வம் விஷயம், இந்த மாதிரி தான் ஒரு பாடம். அதை பிரகலாதன் ஒரு தடவை ஒப்பிச்சிடுவான். ஆனால் மனசுக்கு சரின்னு படலை. என்னது பெருமாள் விட்டுட்டு இவனை போய் இவன் தான் தேவன்னா இப்போ யாருக்கு பிடிக்கும்? அவனுக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான் படிச்சுட்டு மடியில் ஏறி உட்காத்தி வச்சுட்டார். கண்ணா இங்கே வாடி சொல்லும். ஏன்னா எல்லாருக்கும் பையனா பிடிக்காதா இல்லையா, பையனா பிடிக்காதா, அழகாக வேறு இருக்குது குழந்தை, யாருக்கும் இந்த பசங்க மேலே தோஷமே வராது. உட்காந்துக்க செல்லும் அப்படின்னு உட்காத்தி வச்சுட்டார். நீ என்னடா பண்ணா படிக்கிறியா அடி செல்லும்? என்ன படிக்கிறேன்ப்பா. சரி, படித்ததுலே உனக்கு எது ரொம்ப ஒசந்தாதான் தோன்றுறதுமா உடனே சொல்கிறான். அப்பா உலகில் எல்லா ஜாவராசிக்கும் யானு எனது அப்படின்ற பொய்யான பிடிவாத பற்றை வச்சுக்கொண்டு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா. அவளுக்கெல்லாம் யாருப்பா நன்மை தருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தெரியுமா. அந்த பாழு கிணற்று குப்பான இந்த வீட்டு வாசல் பற்று தானேப்பா, கரெக்டாப்பா, அந்த பற்று தானே ரொம்ப வருத்தமாகவே இருக்கு நம்ம எல்லாரும். அந்த அதோகதிக்கு காரணம் என்னப்பா? அதனால தான் அந்த வைராகியத்தோட அதை ஒரே தள்ளி காட்டுக்கு போய் சாக்ஷாத் ஸ்ரீஹரிய சரண் அடையிறது தான்ப்பா வசந்தது. அதுதான்ப்பா என் கருத்து. அதாவது இதை கேட்ட உடனே யாராவது எவனாவது இவனுக்கு உபதேசம் பண்ணுறவன் மறைஞ்சிருக்கானா, விஷ்ணு யாரையாவது அமைச்சிருக்கானா, நீ இப்படி பேசுகிறானே, இந்த குழந்தை புத்தி இப்படி கெட்டு போச்சே அப்படின்ட்டு அசுரன் பணியாரனை கூப்பிட்டு அவள் குருவை அரைச்சின்னு வருஷம் ஓடி வர. அவள் பசங்க சுக்கராச்சாரியர் சாமர்த்தியம், இவன் வரப்போகிறது பிரகஸ்பதி நம்ம மாட்டிக்கு போகிறோன்ட்டு தான், அதாவது இரண்ய கசிப்பு கிட்ட மாட்டிக்கு போகிறோம் பையனை அமிச்சுட்டு தான் இவர் தபஸ் பண்ண போயிட்டு பசங்களை மாட்ட விட்டுட்டார். பாரு இங்கே வா, நீ என்ன சொல்லி கொடுத்துருக்க அப்படின்னு. இல்லை எனக்கு நாங்கள் ஒழுங்காக தான் சொல்லி கொடுத்தோம். உடனே இதை பாரு பிரகலாதன் கிட்ட கேட்குறான், இதை பாரு உண்மையை சொல்லு, உனக்கு இந்த மாதிரி புத்தியெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்குறாரு. உடனே எல்லாருக்கும் பக்குன்னு ஆகிப்போச்சு, நம்ம பேர் சொல்லிடுவானோன்னு. இவா அப்பாவும் சொல்லி கொடுக்கல. இதை பாரு அவளும் சொல்கிறா, இதை பாரு நான் தானே உங்களுக்கு குரு, இந்த மாதிரிலாம் மயக்கம் இந்த மாதிரிலாம் நாங்களாம் சொல்லி கொடுத்தோம், உன்னை ஏன் இப்படி சொல்கிற அப்படின்ட்டு அவளும் கேட்க ஆரம்பிச்சிட்டா. நான் இந்த குழந்தை மேற்கொண்டு சொல்கிறான், இந்த மாதிரி உலக விஷயத்தில் பற்றுக்கொண்டு மயங்கிய மனிதர்களுக்கு தான் பகவானது மாயையால் இது எனது இவந்து பொய்யான பிடிவாதெல்லாம் வரும், ஆவேசம் துராகாரம் எல்லாமே வரும். ஆனால் பெருமாளை யார் நினைக்கிறவளோ அவளுக்கு இதெல்லாம் வரவே வராது. அவள் எல்லாருமே சம புத்தியோடு தான் இருப்பாள் அப்படின்ற. இன்னமும் வைத்தச்சலாக போச்சு. இவன் என்னடா சொல்கிறான் ஒன்றுமே புரியலையே. இந்த தவிர பேரம்பு எடுத்துட்டு வா, இந்த மாதிரி அவ பெயரை இப்படி பண்ணுறதுக்கு தான் இந்த அசுர குலத்தில் இருந்து பிறந்தியாடா, அதுல தான் இது பிறந்தியா நீ? உனக்கு ஒன்று தெரியுமா, உன்னை இந்த மாதிரிலாம் சொன்னால் நீ அடங்க மாட்ட. வா, உன்னை என்ன பண்ணணும் தெரியுமா, சாமதான பேத தண்டம் 4 உபாயங்க இருக்குது. 4ஆவதான தண்ட உபாயம் தான் உனக்கு கரெக்டு. ஏன்னா ரொம்ப தீய புத்தி உனக்கு இருக்குல்ல, அதான் செய்யான வழி. அரக்க வம்சத்துக்கே ஒரு சந்தன காடாக இருக்கிற இடத்துல 3 மரம் போல் நீ எங்கடா முளைச்ச பாருங்க. அரக்கக்குள்ளமே சந்தனம் வாம்புறங்க. ஒரு மிரட்டி இந்த பாரு கொஞ்சம் காலத்துக்கவே இந்த பாரு இந்த சாமதான பெண்டாலும் நான் இது எப்படியாவது நான் உனக்கு வச்சு இவனை பண்ணுவேன். இவனை நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. மறுபடியும் ஆசிட்டு போய் இவனுக்கு போ
என்ன சொல்லிக் கொடுங்க ஒழுங்காக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சின்ட்டு அமுச்சுட்டான். மறுபடியும் அவன் அம்மாவும் அதுக்கு சொல்லி கொடுக்குறா. மறுபடியும் சமத்தா ரெடா செல்லும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறா. அது மறுபடியும் கொஞ்ச நாள் போய்ட்டு மறுபடியும் வருது. அவன் சான்ஸ் உடனே வந்து அவன் கொல்லலை பாருங்க. இது உண்மையாக பார்த்தா அவன் அப்பா உடனே எல்லாம் கொல்லலை, அப்படியே அமுச்சுட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வருது. அழகாக திருப்பி பார்த்த உடனே அவன் சந்தோஷம் எல்லாத்தையும் மறந்துடும். அப்படி ஏறி உட்காந்து விளையாடுறது, கொஞ்ச நாள் விளையாடுறான் அந்த குழந்தையோட. அழகாக அங்கே மங்களமாக ஸ்தானம் செஞ்சு வச்சு அழகாக அதுக்கு வந்து குழந்தை தானே, மறுபடியும் அதுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு பக்கத்தில் தானே இருக்குது அதோட இடமும். போயிட்டு வருதோ இல்லையோ, செல்லம் பிறக்கலாத்தா நீட்டிட்டு வாழப்ப சவிக்கிறது அப்பாவை. செல்லம் ஏன்னா நம்பிக்கை, இந்த பையன் அவ்வளோ மிரட்டி அமைச்சிருக்கோம், நான் கற்றுக் கொடுப்பான் இந்த வாட்டின்னு சொல்லிட்டு. என்னடா செல்லம் கற்றுண்ட அப்படின்னு கேட்குறான். இதை வழக்க போல ஆரம்பிச்சிருது. அப்பா சொல்லுப்பா, பகவான் நாராயணனிடம் செய்யப்பட்ட 9 பக்தியை பற்றி சொல்கிறேன்ப்பா. மூஞ்சே மாறிப்போச்சு. அவன் அதை பற்றி கண்டுக்கல. பகவான் அது திருவிளையாடலை செவியார கேட்பது, அப்படி கேட்டதை வாயார சொல்லுவது, அவனோட திருவடியை மனசுலேயே நினச்சி தியானிப்பது, அவனோட திருவடியிலேயே பணி செய்வது, அவனை அர்ச்சிப்பது, எஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குவது, செய்த கர்மங்களை அவனுக்கே அர்ப்பணம் செய்வது, அவனிடம் நம்பிக்கை கொண்டு நட்புறவை கொண்டாடுவது, தன்னையே அவனிடம் ஒப்படைத்து, அதாவது விற்கப்பட்ட பசுமாடு மாதிரி கவலைப்படாமல் இருக்கணும். ஆமாம், ஒருத்தனை வித்துட்டானா அந்த பசுமாட்டை கவலைப்பட போகிறதானே, அந்த மாதிரி கவலைப்படாத சரீர பராமரிப்பெல்லாம் இல்லாத பெருமாள்கிட்டயே சிந்தையை வச்சுட்டு இருக்கணும். இந்த 9 விதமான பக்தி தான்ப்பா ரொம்ப உகந்தது. நான் படித்ததுல இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு எங்கடா படிப்பு, இந்த படிப்பெல்லாம் எங்கடா சொல்லி கொடுத்தானே, இவன் எழுதுறது தானே படிப்பு. உதடெல்லாம் துடிக்க பார்த்தான் குருபித்தர்கள். அயோக்கியா அந்த நேரத்தில் அந்த 2 ஏற்கனவே நடிக்கிட்டு இருக்கு. இது என்னடா வஞ்சனை, உனக்கு 2வது சான்ஸு, தீய புண்டி கொண்டவனை என்ன அவமதித்து என் பையனுக்கு சாரமற்ற எதையோ சொல்லி கொடுத்துட்டுருக்கீங்களே. என்னடா என் பகைவன் கட்சியா நீங்கள்? வெளியில் என் நண்பர்கள் கூட எனக்கு இருந்துட்டு போய் வேஷம் கொண்டு உள்ள மறைவில் பகைமையை பாராட்டி என் பையனுக்கு இப்படிலாம் கற்றுக் கொடுக்குறீங்களே நீங்கள். ஐயோ இந்திரனோட பகைவனே, உன் பிள்ளை சொல்வதெல்லாம் நாங்கள் ஒன்றுமே சொல்லித்தரல, அவனுக்கு யார் சொல்லி கொடுத்தாலும் எங்களுக்கு தெரியல, உன் கோபத்தை அடைச்சு வேணே எங்கள் மேலே குத்தங்கள்லாம் பண்ணாத அப்படின்ட்டு கதறா. அப்போ எப்படிடா வந்தது? பிறக்கலான்னு சொல்வா, தந்தையே இந்த பாருங்கள், இந்த உலகத்தில் வந்து மக்கள் அரைச்சமாகவே தான் எப்பயும் அரைச்சிட்டுருக்கா. சுவித்து சக்கையாக போன விஷயங்கள் தான் உலக விஷயத்தில் திரும்பி வருது. ஏன் தெரியுமா? அவரோட பூரிய புலன்கள் அவர்களோட வசமாகவே இல்லை. ஆமாம், அதனால தான் அனுபவத்தை தீர்த்த வேண்டிய உலக விஷயத்தை திரும்பவும் நகர சம்சாரம் இருள் சூழ் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறு உலகில் விஷயங்களை, மனைவி, மக்கள், வீடு, வாசல் அப்படின்ற கவலை கொண்டவர்களுக்கு பகவத் பக்தி பிறர் கூறியோ தானாகவோ அல்லது தன்னை போன்றவர்களோட இணக்கத்தால் வரவே வராதுப்பா. புரிபுலன்கள் கொண்டு நுகரும் விஷயங்களில், அதாவது அறியாமையால் ஒரு குருடன் வழிகாட்ட பின் சொல்லும் இன்னொரு குருடன் போல சம்சார பழிகுடியில் இருக்கிறவா ஒருத்தருக்கு எப்படிப்பா வழிகாட்ட முடியும் இல்லையா? நம்மளே ஒழுங்கு போது நம்ம எப்படி அடுத்த வாழ்க்கை வழிகாட்ட முடியும்? நம்ம ஸ்ரீமன் நாராயணன்னா இம்மயம் மறுமயம், அவரை பெறுவதாலே அறம் பொருள் வீடு இன்பம் எல்லாமே 4 வகை புருஷார்த்தமும் பொறும்பா. யாரோட மனசு பெருமாளோட திருவடியிலே ஈடுபடுறதோ, யாருக்கு பிறப்பேற்புன்னு எதுவுமே இல்லையோ, முற்றிலும் அழிஞ்சு விட்டதோ, அதனால் வேறொன்றும் வேண்டியது வேண்டாததுன்னு எதுவுமே இல்லாத பெருமாளே நினச்சிட்டு இருக்காளோ, அவரோட மனசு எப்படிப்பா உலக விஷயத்தில் ஈடுபடியும்? பெருமாள் கமலத்தில் தவிர வேறு எதுவுமே ஈடுபடாதுப்பா அப்படின்றான். நிறுத்து அப்படின்னு ஒரே கஷ்டம். இவன் நிறுத்துன்னு போய்டு, இனிமேல் எனக்கு மூட அவுட்டாக எடுத்து. இந்த விஷ்ணு இவனோட சித்தப்பனை கொண்டு இருக்கான். அவனது கால்களை கீடுகிட்ட இவன் பணியாளன் போல தன் உற்றார் உணர்களையும் தூக்கி எறிந்து விட்டு தொழுகிறானோ. ஒருவேளை என் தம்பியை கொண்ட அந்த விஷ்ணு தான் இவன் உருவில் வந்திருக்கானான்னு எனக்கு தெரியல. 5 வயசுலேயே இப்படி ஒதுக்கி தள்ள முடியாத தாய் தந்தையர் இப்படிமா பாசத்தை மறந்து விஷ்ணு அடிச்சுக்கிறது. அடப்பாவி, பிறருக்கு நோய் போக்கும் மருந்து போல நன்மை செய்வனாக இருக்கணும். ஒரு விதத்தில் மகன் தான். தன் மகனே தீமை புரிவனாக இருந்தால் அவனே ஒரு நோய் தான். அவனை கொள்றதில் எந்த தப்புமே கிடையாது. இவன் பகைவன் புள்ள விஷயத்தில் வந்திருக்கான். எனக்கு அது நல்லா தெரிஞ்சு போச்சு. இவனை ஏதாவது உபயோகத்தை தூங்கும்போதோ சாப்பிடும்போதோ எப்படியாவது கொண்டு விடுக்கும் அப்படின்னு கட்டலை. அப்புறம் என்னென்னலாம் பரீட்சை வைக்க போகிறான்,
எங்கெல்லாம் பிடிச்சி தள்ள போகிறான், விஷமெல்லாம் எப்படி கொடுக்க போகிறான், அந்த குழந்தைய எவ்வளோ வயிற்றுச்சல் குட்டிக்க போகிறான், பெருமாளுக்கு எவ்வளோ அவர் ஆக்ரோஷம் வந்து எப்படி வெளியில் வரப்போகிறார் நரசிம்மனா. வாங்க, பக்தியாளர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும். எவ்வளோ சோதனையும் ஜெயிக்கிற சக்தி கண்டிப்பாக பக்திக்கு உண்டு அப்படிங்கிறத அந்த குழந்தை காமிச்சிருக்கான். அவங்க அந்த பிரகலாத சுவாமிகள் இடத்த விட்டு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண, ஜெய் ஸ்ரீமன் நாராயண. எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீவாரி கிரியேஷன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுத்து. இத்தனை வருஷமா சித்ரா அவர்கள் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. புராணத்தை பத்தியும் ஆழ்வார்கள் பத்தியும் பக்தி விஜயத்திலேருந்து நிறைய கதைகள், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. இன்னமும் போட்டுன்னு தான் இருக்காங்க. ஆக்சுவலா இது ஒரு பெரிய கைங்கரியம் இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து நம்மளால எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கணும்னா அது முடியுமா? நமக்கு முதல்ல டைமும் இல்லை, அவ்வளவு பொறுமையும் இல்லை. ஆனா நமக்காக அவங்க வந்து டைமை ஒதுக்கி அதை படிச்சு நமக்கு அதை வீடியோவா வந்து நமக்கு போடுறாங்க. ஸோ இது வந்து நிஜமாவே அவங்கள பாராட்ட வேண்டியதுதான். இது வந்து இந்த கைங்கரியத்துல நாமளும் ஒரு சின்ன பாட்டாவது பண்ணணும் இல்லையா? நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்றது, அதுக்கப்புறம் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது. ஏன்னா இந்த சனாதன தர்மத்தை வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போக முடியும். சரியா? தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க, ஆதரவு கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.